தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 68ஆம் சங்கீதம். உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், திறந்தே வைத்துக்கொள்ளுங்கள். 68ஆம் சங்கீதத்திலே செய்தி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் வசனமாக நீங்கள் பின்தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். 68ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறிக்குள்ளே ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தாவீதின் பாட்டு. தாவீது எழுதி இசையமைத்த ஒரு பாடல். இது ஆலயத்தில் பாடகர் குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ராகத் தலைவனுக்கு, கொயர் மாஸ்டர், அந்த பாடகர் குழுவுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய தலைவனுக்கு இந்த பாட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடகர் குழுவிலே பயிற்றுவிக்கப்பட்டு ஆராதனையில் இந்த பாட்டு பாடப்பட்டது. இந்த சங்கீதத்திலிருந்து நாம் செய்திகளை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இது தாவீதின் சங்கீதம். ஒரு காலத்தில் தெபோராள் பாடினாலே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே அவளுடைய பாட்டுக்கு ஒத்த பாட்டாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. ஒரு வெற்றிக்கு பிறகு பாடக்கூடிய ஒரு ஸ்தோத்திர பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதத்தின் 18ஆம் வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமான சங்கீதங்களிலே இந்த சங்கீதமும் ஒன்று. இந்த சங்கீதத்தில் ஆண்டவரை பற்றிய சில அம்சங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக முதல் 5 வசனங்களிலே இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு வசிக்கிறவர் என்ற கருத்தை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இந்த வார்த்தைகளை பாருங்கள். மகிழ்ந்து, களிகூர்ந்து, ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். 4 வார்த்தைகளும் ஒரே அர்த்தம்தான். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில் சேலா. அந்த வார்த்தை முடிவதற்கு முன்பே சேலா. பூமி அதிர்ந்தது, தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வெறுமனை கேட்கும் பொழுதே நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லியிருப்பதினாலே இந்த கோர்வையான நீளமான வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன், இனியும் காண்பிப்பேன்.
ஆக முதலாவதாக கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய பகைவர்களை நம்மை விட்டு விலக்குகிறவர் என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். எந்த பகைஞனாக இருந்தாலும் சரி, ஒன்று அந்த ஆளை அவர் மனம் திரும்ப பண்ணுவார், அல்லது அந்த ஆளை நம்மை விட்டு ஆண்டவர் விலக்குவார் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு ஆரம்பிக்கிறது. ரஸ்கு என்றால் உங்களுக்கு தெரியுமே, அந்த ரஸ்கு, அந்த காஞ்சி போன ரொட்டி துண்டு, அது ரொம்ப கடினமாக இருக்கும், கடித்து சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கும், பெரியவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனவே என்ன செய்வார்கள், அந்த ரஸ்கை எடுத்து பாலிலே அல்லது காஃபியிலே அவர்கள் மூழ்க வைப்பார்கள். கொஞ்ச நேரம் மூழ்க வைத்தால் அந்த ரஸ்கு மிருதுவாக மாறும், வாயிலை போட்டால் அல்வா போல அப்படியே விழுங்கி விடலாம். கொஞ்ச நேரம் அசதியாக இருந்து அப்படியே அந்த ரஸ்கை காஃபியில் மூழ்க வைத்தால் அப்படியே கரைந்து மறைந்து தொப்பன்று கீழே விழுந்துவிடும். விரோதிகள் ரஸ்கு போன்றவர்கள். அவர்களை ஜெபத்தில் மூழ்கடிக்க வேண்டும். ஜெபத்தில் மூழ்கடிக்கும் பொழுது அவர்களுக்கு 2 காரியங்கள் ஏற்படும். 2ல் ஒரு காரியம் ஏற்படும். ஒன்று, அவர்கள் மிருதுவாக மாறி நம்மோடு ஒப்புரவாவார்கள், அல்லது கரைந்து மறைந்து காணாமலே போய்விடுவார்கள். கர்த்தர் சத்துருக்களை திருத்துகிறார் அல்லது துரத்துகிறார். இந்த 2ல் ஒன்று ஆண்டவர் செய்கிறார். நம்மோடு வாசம் பண்ணக்கூடிய தெய்வம் முதலாவதாக பகைவர்களை விலக்குகிறார், 2வதாக நம்மை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நம்மை விசாரிக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய தேவைகளை அறியும் தெய்வம், நம் பேரில் கரிசனை கொள்ளக்கூடிய தெய்வம், ஏராளமான வாக்குத்தத்தங்களினாலே நம்மை தேற்றுகிற ஆண்டவர். பாரஞ்சுமக்கிறவர்களை வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். இப்படிப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் விசாரிக்கிற தெய்வம். எனவே நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும், பாரங்கள் எல்லாவற்றையும், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிட்டு அவர் நமக்காக செயலாற்றுவார் என்று கருதி காத்திருந்து அவருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் விலக்குகிறவர், 2வதாக விசாரிக்கிறவர், 3வதாக விடுதலை தருகிறவர். விடுதலை தரக்கூடிய தெய்வம். எந்த சூழ்நிலையிலும் அவர் சமூகத்தில் வந்துவிட்டால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைத்து பிரகாசம் அடைவோம். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்மணி விபசாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவள். அவளை அப்படியே இழுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் போடுகிறார்கள். ஆண்டவர் எட்டி பார்க்கவில்லை. அந்த ஸ்திரீ பாவத்தில் பிடிப்பட்டவள். அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, மோசே சொல்லுகிறான், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் கல்லெறி என்று சொல்லலாம், கல்லெறியாதே என்றும் சொல்லலாம். யூதனாகி ஆண்டவர் ரோம் அரசாங்கத்திற்கு உட்பட்டவர். அவர் யூதனாக இருப்பதினாலே தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சட்டம் சொல்கிறது, இந்த பாவத்தில் பிடிப்பட்டவள் கல்லெறியப்பட வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து கல்லெறி என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் ரோம அதிகாரத்துக்கு உட்பட்டவர் என்பதனாலே, அவர் சாதாரண மனிதன் என்று கருதப்பட்டதினாலே கல்லெறிய சொல்ல அவராலே முடியவே முடியாது. அதை பிலாத்து சொல்லலாம், ஏரோது சொல்லலாம், ரோம சக்கரவர்த்தி சொல்லலாம். இயேசு சாதாரண மனிதன் அவர்களுடைய பார்வையிலே. எனவே கல்லெறி என்று சொல்ல முடியாது, கல்லெறியாதே என்றும் சொல்ல முடியாது, கல்லெறி என்றும் சொல்ல முடியாது. கல்லெறி என்று சொன்னால் தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிறார், தேசத்தின் சட்டத்தை மீறுகிறார். கல்லறியாதே என்று சொன்னால் தேசத்தின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார், தேவனுடைய சட்டத்தை மீறுகிறார். என்ன செய்வார் ஆண்டவர்? தரையிலே குனிந்து எழுதுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அரைகுறையாக நிற்கக்கூடிய அந்த பெண், அரைகுறை ஆடைகளோடு இழுத்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண், அவளை ஆண்டவர் எட்டி பார்க்கவில்லை. எத்தனை அசுத்தமான காட்சிகளை நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பத்திரிகைகளிலே, கம்ப்யூட்டரிலே, இன்டர்நெட்டுகளிலே, சிடிகளிலே, விசிடிகளிலே, டிவிடிகளிலே எத்தனை அருவருப்பான படங்களை எட்டி எட்டி மணிக்கணக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். தேவன்
பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாமும் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இழுத்துக்கொண்டு முன்னாலே போடுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களில் எவன் குற்றம் செய்யாமல் இருக்கிறானோ, எவனிடத்தில் பாவம் இல்லாதிருக்கிறதோ அவன் முதலாவதாக கல்லெறி என்று சொன்னார். ஒவ்வொருவரும் மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரும் கற்களை கீழே போட்டுக்கொண்டு சென்று விட்டார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை சிறுவர்கள் கூட வந்திருக்கிறார்கள் கல்லறிவதற்காக. மனசாட்சியில் குத்தப்பட்டு எல்லாரும் கடந்து சென்று விட்டார்கள். அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னை யாரும் நியாயந்திருக்கவில்லையா என்று சொல்லி. இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். நானும் உன்னை நியாயந்திருக்கவில்லை, போ என்று ஆண்டவர் அனுப்புவதாக நான் விதத்திலே வாசிக்கிறோம். என்று அனுப்புவதாக விதத்திலே வாசிக்கிறோம். எங்கே போவேன்? என்ன வேலை செய்வேன்? யார் எனக்கு வேலை தருவார்கள்? எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன்? என்னுடைய வாழ்க்கையின் வருங்காலம் சுத்தம் எப்படி இருக்கும்? அசுத்தமாகத்தானே இன்னும் என்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என் வெளிச்சத்திலே நட, பரிசுத்தமாக வாழ் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அந்த பெண் எண்ணியே பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நினையாத காரியம், அவளுடைய நம்பிக்கைக்கு மிஞ்சிய காரியம் அவளிடத்தில் நடந்து விடுதலையோடு திரும்பி சென்றாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கண்ணீரோடு வந்தவளுக்கு விடுதலை, கற்களோடு வந்தவர்களுக்கு வெட்கம். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது மனமுடைந்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடி மனத்தாழ்மையோடு அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மாறாக கற்களை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், மன்னியாத ஆவியோடு வாழ்கிறவர்கள், கசப்பை அடக்கி கொண்டு வாழ்கிறவர்கள், எரிச்சலோடு ஜீவிக்கிறவர்கள் ஒரு காலம் நன்மையை கண்டடைய முடியாது. வெட்கத்தோடு தான் அனுதினமும் வாழ முடியும். விடுதலை தரக்கூடிய ஆண்டவருடைய விடுதலை பெற்று வாழ வேண்டுமென்றால் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே மன தாழ்மையோடு, மன உடைவோடு ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுந்த மனத்தாழ்மையுடன் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். அவர் விளக்குகிறவர், அவர் விசாரிக்கிறவர், அவர் விடுதலை தருகிறவர், வழிகாட்டுகிறவர். 7ஆம் வசனத்திலே சேலா என்று போட்டிருக்கிறது. சேலா என்ன அர்த்தம்? நிறுத்தி திரும்ப அந்த வசனங்களை வாசித்து சிந்தித்து யோசித்து தியானித்து பின்னர் அந்த ஆலோசனைகளுக்கு, அந்த வசனங்கள் தரக்கூடிய ஆலோசனைகளுக்கு அர்ப்பணித்து தொடர்ந்து அடுத்த வசனங்களை வாசிக்க வேண்டும். சேலா எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே உடனடியாக நிறுத்தி சொல்லப்பட்ட வசனங்களை மீண்டும் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து நம்மை அர்ப்பணித்து தொடர்ந்து அடுத்த வசனங்களுக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, தனியாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரியான மொழிபெயர்ப்பு தனிமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமணம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமணம் உடைந்தவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தக்கூடியவர். தனியாக இருக்கிறவர்களுக்கு குடும்பங்களை உண்டாக்கக்கூடிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்திலே யாராவது திருமணமாகாமல் பல்லாண்டுகள் நாட்களை கடத்தி கொண்டு கவலையோடு, பாரத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் இந்த சங்கீதம் அவர்களுக்கு சொந்த சங்கீதம். தனியாக இருக்கிறவர்களுக்கு தெய்வம் குடும்பங்களை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த 6வது வசனத்திலே அது மட்டுமல்ல, கர்த்தர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமமுள்ள கர்த்தர், பெரிய ஆண்டவர். நம்முடைய பிரச்சனை அவருக்கு முன்பாக ரொம்ப சிறியது, அவரோ பெரியவர் கைகளிலே நம்முடைய சிறிய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளையும் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், எல்லா நிலைமைகளிலும் விடுதலைகளை தரக்கூடியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக வாசம் பண்ணும் தெய்வம், இரண்டாவதாக அவர் வசனம் தந்த தெய்வம் என்று சொல்லி 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 68ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி, சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள்,
வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் வசனம் தந்தவர். நம்முடைய இந்திய நாட்டிலே மட்டுமே எத்தனையோ மொழிகள், 2000 மொழிகளுக்கு மேலாக பேசப்படுகின்றன. இந்த 2000 மொழிகளிலே சில மொழிகளில்தான் வேதம் இருக்கிறது. ஏறக்குறைய 50 மொழிகளிலே தான் வேதம் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் ஆண்டவரை அறியாமல், வேதத்தை அறியாமல், தேவனின்றி ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கரங்களிலே வேதம். படிக்கிறீர்களா? தியானிக்கிறீர்களா? வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறீர்களா? மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை எடுத்துரைக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு இந்த வசனங்களை வாசித்து காட்டுகிறீர்களா? ரொம்ப முக்கியம். அதை பிரசித்த பண்ணுகிறவர்களுடைய தொகை மிகுதி. ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிப்பது மட்டுமல்ல, நாம் நமக்கு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதும் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, பிரசித்தப்படுத்த வேண்டும். முதலாவதாக வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும். அந்த வசனத்தினால் உண்டாகும் வல்லமையை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏராளமான சிறப்புகள் ஆண்டவருடைய வசனத்தினாலே. அந்த வசனத்தினாலே மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, அந்த வசனத்தை கற்று அவர்கள் கனி கொடுக்கத்தக்கதாக, களங்கமில்லாமல் வாழத்தக்கதாக, கை கொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு அவர்களும் எடுத்துரைக்கத்தக்கதாக ஆவன செய்ய வேண்டுவது, வசனத்தை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக வாசம் பண்ணுகிறவர், இரண்டாவதாக வசனம் தந்தவர். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு தம்முடைய நாமத்தை விட அவருடைய வார்த்தை முக்கியம், அவருடைய வசனம் முக்கியம். 100க்கும் மேற்பட்ட நாமங்கள் உள்ள கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வேதத்தை மகிமைப்படுத்தினீர் என்று சொல்லி 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை மகிமை பெறுகிறது, ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே தம்முடைய நாமத்தை விட தம்முடைய வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவாக இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மகிமைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? ஆமாவா இல்லையா? இல்லை என்றால் உடனடியாக வாசியுங்கள். இதனால்தான் சங்கீத புஸ்தகத்திலிருந்து தியானங்களை நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக இந்த வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். காரணம், கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது. ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்க வாசிக்க ஆவி செல்லுகிறது, ஜீவன் செல்லுகிறது. உங்களை நோக்கி ரட்சிக்கப்படுவீர்கள், பரிசுத்தப்படுவீர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவீர்கள். மூன்றாவதாக வாழ்க்கையை சிறப்பிக்கிறவர் என்று சொல்லியும் 12ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று தொடர்ந்து சிறப்பான வாழ்க்கையை ஆண்டவர் தந்தருளுவதாக இங்கே வாக்கு பண்ணி இருக்கிறார். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஏழ்மையிலே, வறுமையிலே, வறண்ட வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள். அவருடைய குடிசை சிறியது, அவருடைய அடுப்பங்கரை இன்னும் சிறியது. பரிதாபமாக அங்கே இருந்து அவ்வப்போது சில ஆகாரங்களை அவர்கள் செய்து சாப்பிட்டு மற்றவர்களுக்கு வழங்கி பரம ஏழைகளாக திகழக்கூடியவர்கள் சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு சிறப்பாக வாழ்கிறார்கள், கட்டிடங்களிலே வாழ்கிறார்கள், செழிப்பாக வாழ்கிறார்கள். பிள்ளைகளெல்லாம் நல்ல நிலைமைகளிலே இருக்கின்றன. காரணம் என்ன? வாழ்க்கையை சிறப்பிக்கிறவர் வானவர் இயேசு. ஆண்டவராகிய தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் பொழுது அபரிமிதமான ஆசீர்வாதங்களையும் தெய்வம் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 12ஆம் 13ஆம் வசனங்களிலே
வெற்றிகரமான வாழ்க்கையை தருகிறார். 14 முதல் 17 வரை நான் வாசிக்கும் பொழுது வல்லமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அருளி செய்கிறார். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வரங்களுள்ள வாழ்க்கையையும் ஆண்டவர் பரிசளிக்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கை, வல்லமையான வாழ்க்கை, வரங்களுள்ள வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் நமக்கு பரிசளித்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பிக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக இதுவரை 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக வாசம் பண்ணுகிறவர், இரண்டாவதாக வசனம் தந்தவர், மூன்றாவதாக வாழ்க்கையை சிறப்பிக்கிறவர், நான்காவதாக வழிகாட்டுகிறவர். வழிகாட்டக்கூடிய தெய்வம் என்று சொல்லி கூட 20ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்பாக வாசிக்கிறோம். 20ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறார் என்ற கருத்துக்களை தொடர்ந்து 20ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக ஆத்துமா ரட்சிப்பதற்குரிய வழியை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த வழி நமக்கு தெரிந்த வழி. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வழி, இயேசுவாகிய வழி, இடுக்கமான வழி. அந்த வழி மூலமாக நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகின்றன. முதலாவதாக ஆத்தும ரட்சிப்பின் வழி, இரண்டாவதாக ஆபத்திலிருந்து நீங்கும் வழி என்று சொல்லி 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். ஆபத்துக்களுக்கு ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எகிப்தியர் கையிலிருந்து தப்பி வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், சுற்றிலும் அவர்களுக்கு ஆபத்து, ஆனால் கடல் பிளக்கிறது, ஜனங்கள் கடந்து சென்றார்கள். ஆபத்துக்கு நீங்கிய வழியை ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சற்றும் அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. கடல் பிளக்கும் என்று சொல்லி அவர்கள் கருதவே இல்லை. நினையாத விதத்திலே, எதிர்பாராத சூழ்நிலையிலே அற்புதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு முக்கியமான வழி ஆலயத்திற்கு வழி, ஆலயத்தின் வழி. முதலாவதாக ஆத்துமா ரட்சிக்கப்படும் வழி, இரண்டாவதாக ஆபத்துக்களிலிருந்து நீங்கும் வழி, மூன்றாவதாக ஆலயத்திற்கு நேரான வழி. 24 முதல் 32 வரை பார்க்கும் பொழுது 32ஆம் வசனத்திலே சேலா என்று முடிகிறது. நிறுத்தி யோசித்து சிந்தித்து தியானித்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த சேலா என்ற பதம் நமக்கு சொல்லுகிறது. ஆலயத்திற்கு வழி, ஆண்டவருடைய ஆலயம் வாழ்க்கையிலே முக்கியமானது. அது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி பழமொழி நமக்கு கற்பிக்கிறது. அங்கே பாடல்கள் உண்டு, அங்கே சத்திய வசனங்கள் உண்டு, அங்கே ஆராதனை உண்டு, அங்கே ஆலோசனைகள் உண்டு, பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உண்டு, ஜெபம் உண்டு, கீர்த்தனம் உண்டு, துதி உண்டு, போற்றுதல் உண்டு, ஆர்ப்பரிப்புகள் உண்டு, காணிக்கைகள் உண்டு. கர்த்தருக்கு காணிக்கைகள் செலுத்துகிறோம், கர்த்தருக்கு காணிக்கையாகவே மாறுகிறோம். இதெல்லாம் ஆலயத்தின் சிறப்புகள். அங்கே ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று சொல்லியும் 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஊற்று என்ற சொல்லுக்கு புத்துணர்ச்சி, புதுபலன் என்பது பொருளாகும். புது பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடம் தேவனுடைய ஆலயம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆதாரம். அங்கே ஆவியானவருடைய அரசாட்சி மிகுந்து காணப்படுகிறது. அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடி ஆண்டவர் இன்றைக்கு ஆலயத்தின் ஜனத்தின் மேல் அசைவாடுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்தும ரட்சிப்புக்கு ஆலயம் அதிகமாக வழிகாட்டுகிறது. அங்கே கொடுக்கப்படக்கூடிய செய்திகள், தியானங்கள் எல்லாமே அவற்றிற்கு வழிவகுக்கின்றன. இன்னொரு காரியத்தையும் இந்த சங்கீதம் சொல்லும் பொழுது வல்லமைப்படுத்துகிறவர் என்று சொல்லி 33ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். 33 முதல் ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது.
தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. வல்லமையை அருளக்கூடிய தெய்வம், பலத்தை கட்டளையிடக்கூடிய ஆண்டவர். அவருடைய சத்துவத்தினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே நாம் வாழ்கிறோம். நம்முடைய மாம்சத்தை நம்பி, நம்முடைய மதியை நம்பி, நம்முடைய மனோபலத்தை நம்பி இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, இவற்றை நம்பிதான் இந்த உலகத்திலே வாழ முடியும். எனவே அவருடைய வல்லமையை குறித்து முழங்க வேண்டியது, மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாம்? 28ஆம் வசனத்திலே தேவன் தரும் வல்லமை, 34ஆம் வசனத்திலே தேவனுடைய வல்லமை, 35ஆம் வசனத்திலே தேவையான வல்லமை. தேவனுடைய வல்லமை, தேவன் தரும் வல்லமை, தேவையான வல்லமை யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். எப்படி சொந்தம்? ஆண்டவரை நீங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது இந்த வல்லமையின் எத்தனங்கள், இந்த வல்லமையின் ஆசீர்வாதங்கள், அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், இந்த வல்லமையை பெற்றிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வல்லமையினாலே இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிறீர்களா? வல்லமை இல்லை என்றால் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலே வாழவே முடியாது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் கற்பித்தாரே. இயேசுவானவரை இருதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நம்முடைய உள்ளங்களை ஆட்கொள்ளுகிறது. அவருடைய முத்திரையை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம். ஆவியின் வல்லமை அனுதினமும் நம்மை ஆசீர்வாதத்துடன் வழிநடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்களோடு இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்கள் மேல் எவ்வளவு குறிக்கோளாக நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும், உம்மோடு ஒன்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று கருதி எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் இலக்காக, இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் சம்பந்தம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டு உம்மால் வரக்கூடிய மகிமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து வாழ ஆண்டவர் கிருபை செய்யும். வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி நல்வாழ்வு வாழவும், தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.